எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல மே 30 2025 இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் சம்மரி தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோல சொல்ல போற எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூஎஸோட இன்டர்நேஷனல் ட்ரேட் கோர்ட் வந்து ட்ரம்ப் இது வரைக்கும் இந்த டேரிஃபை வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ட்ரம்ப் வந்து அவரோட அத்தாரிட்டிலேருந்து அதிகமாக போய் இந்த டேரிஃப்லாம் எல்லா கண்ட்ரி மேலேயும் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு காரணமாக கவர்மெண்ட் வந்து அப்பீல் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருந்தாங்க. உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இந்த அப்பீல் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறதுனால டெம்பரவரியாக ட்ரேட் கோர்ட் போட்ட பிளாக்கை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். ஸோ டேரிஃப்லாம் ரிவர்க் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த அப்பீல் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து ப்ராசஸில் இருக்க போகுது. ஸோ அந்த அப்பீல் கோர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வச்சு தான் ஜுடிஷியரி சைடு ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ்க்கு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஓலா எலக்ட்ரிக் அந்த ஷேரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவங்களோட Q4 லாஸ் வந்து 862 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து 418 கோடி லாஸ்ட்ல இருந்தாங்க அவங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. அது இல்லாமல் முக்கியமாக கம்பெனியோட நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 2391 கோடியா இருக்கு. நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோனா என்னன்னா, அந்த பர்டிகுலர் பீரியட்ல அந்த கம்பெனி வந்து ஏர்ன் பண்ணதை விட அதிகமாக செலவு தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஓலா வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பண்ண ரெவன்யூவை விட 2391 கோடி அதிகமாக செலவு பண்ணியிருக்கு. ஸோ இதன் காரணமாக இந்த நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுனால கம்பெனி வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்கு. ஸோ இதனால கம்பெனி இதே மாதிரி எவ்வளோ நாள் ரன் ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டோடைய எதிரொலியா ஸ்டாக்ஸ் வந்து 4% டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு ₹50.96 க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட ஐபிஓ பிரைஸ் வந்து 76 இருந்தது. அதுக்கப்புறம் 90 அரௌண்ட் லிஸ்ட் ஆகி 133 வரைக்கும் போச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்டாக் வந்து சரிஞ்சுட்டே தான் இருக்கு. பிஇ நெகட்டிவ்ல இருக்கு ஆஸ் த கம்பெனி இஸ் இன் லாஸ். ரெவன்யூவும் பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து இதே குவார்டர்ல 1598 கோடி ரெவன்யூ பண்ண கம்பெனி வந்து இந்த வருஷம் இந்த Q4 வெறும் 611 கோடி தான் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. வண்டி வித்ததும் போன வருஷம் 1,15 சாரி 1.5 லேக்ஸ் வித்திருக்காங்க வண்டி. ஆனா இந்த வருஷம் வந்து வெறும் 51,000 வண்டி தான் வித்திருக்காங்க. ஸோ எல்லா சைடுமே ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு, லாஸும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, கேஷ் ஃப்ளோவும் நெகட்டிவ் ஆயிருக்கு. ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் வந்து ரைஸ் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. அதுக்கு 1/3 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் தான். இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 57.48 டன் கோல்டை வந்து ஆர்பிஐ வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் ரிசர்வ் வந்து 879.58 டன்னா உயர்ந்திருக்கு. அது இல்லாம அவங்களோட அவங்க கிட்ட இருக்க அந்த கோல்டோட வேல்யூ வந்து 57% சர்ஜ் ஆயிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாவே கோல்டு வந்து அதோட பிரைஸ் வந்து ஏறிட்டே இருந்தது. ஸோ அதன் காரணமா அவங்க கிட்ட இருந்த அந்த ஒட்டுமொத்த கோல்டோட வேல்யூ வந்து 2.74 லட்சம் கோடியில இருந்து 4.31 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மார்ச் குவார்டர்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்புக்கு மூவ் ஆயிருக்காங்க. இது அக்ராஸ் எல்லா இன்வெஸ்டர்ஸ் சைட்லயும் நடந்திருக்கு. ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல அவங்க எக்ஸ்போஷர் வந்து 3.6% பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நோ அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து 63.8% வந்து நிஃப்டி 50 தான் இருக்கு. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் 3.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நோ அவங்களது வந்து 55.9% நிஃப்டி 50 தான் இருக்கு. ரீட்டைலர்ஸ் வந்து 35% இருந்தவங்க 38.3% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்த குவார்டர்ல அவங்க லார்ஜ் கேப்குள்ள வந்தாலும் கம்பேரிட்டிவ் டு எஃபிஐ அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க இன்னும் ரீட்டைலர்ஸ் வந்து மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் அவங்களோட எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு. நிஃப்டி 50ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்எஸ்சியில் இருக்கிற கம்பெனியில் ஓவராலாக இருக்கிற வேல்யூவோட மதிப்பு வந்து 10% தொட்டிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க டபுள் டிஜிட்டை அச்சீவ் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபிஸோட இன்ஃப்ளோ வந்து ஸ்டெடியாக இருக்கு. மார்ச் குவார்டரில் மட்டுமே 1.9 லட்சம் கோடி வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதே மாதிரி ஓவரால் ஃபினான்ஷியல் இயரில் 6.1 லட்சம் கோடி மணி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. சுஸ்லானோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த Q4 ரிசல்ட்ஸ்ல வந்து அவங்க 2071 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 213% அப் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் விண்ட் டர்பைன் ஜெனரேட்டர்ஸ் பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூவும் 67% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் வந்து இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆகி 77 ரூபாய் கிட்ட இருக்கு. பட் ஆனால் இதோட பியும்
அரௌண்ட் 78 இருக்கு, விச் இஸ் வெரி ஓவர் வேல்யூட். கம்பெனில இஷ்யூஸ் எல்லாம் எல்லாமே சார்ட் அவுட் ஆகல. ஸோ இது வந்து அஸ் ஆஃப் நோ ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்ல வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கிளென்மார்க் ஃபார்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கேன்சர் ட்ரக் ISB 2001 அப்படிங்கிற கேன்சர் ட்ரக்கோட லைசன்ஸ் டீலுக்கு வந்து குளோபல் ட்ரக் மேக்கர்ஸ் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க டயபெட்டிஸ், வெயிட் லாஸ் ட்ரக், செமல்குடேட் இது எல்லாத்தையும் இந்தியாவில் கொண்டு வரதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இது மூலமா எங்க ரெவன்யூ வந்து அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸோட எக்கானமி வந்து ஓவரால் ஜிடிபி சைஸ்ல வந்து Q1 வந்து 0.2% குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இம்போர்ட்ஸ் வந்து பயங்கரமா ஏறி இருக்கு. டாரிஃப் போட போறாங்க அப்படிங்கிற பயத்துல, அதனால அந்த ஃபாரின் குட்ஸோட விலை எல்லாம் ஏறுங்கிறதுனால போன குவார்டர்ல நிறைய பேர் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹரியா. ஸோ அதனால ஜிடிபி growth வந்து ஓவரால 0.2% வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கன்சியூமர் ஸ்பெண்டிங்கும் 1.2% தான் குரோ ஆயிருக்கு. இது வந்து எஸ்டிமேட்டா வந்து 1.8% குரோ ஆயிருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் ஆனா கன்சியூமர் ஸ்பெண்டிங்கும் வெறும் 1.2% தான் குரோ ஆயிருக்கு. சுனில் மிட்டல் அவர் வந்து சேர்மன் ஆஃப் பாரதி என்டர்பிரைசஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வெறும் 1% கீழே தான் ஸ்பெண்ட் பண்றோம். இதை வந்து நம்ம அப் பண்ணோம். ஏன்னா சைனா வந்து 2.5% ஸ்பெண்ட் பண்றாங்க, சவுத் கொரியா வந்து 5% ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் ஜிடிபி அட்லீஸ்ட் 2% நம்ம அதை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. RBI வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி நெட்டா ஹவுஸ் ஹோல்டர் சேவிங்ஸ் வந்து 5.1% ஆஃப் GNDIயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. GNDI என்னன்னா கிராஸ் நேஷனல் டிஸ்போசபிள் இன்கம், அதாவது செலவு பண்ற அளவுக்கு நாடு ஃபுல்லா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த GNDI. அதுல 5.1% வந்து நெட் சேவிங்ஸா இருக்கு லாஸ்ட் பினான்சியல் இயர். இது வந்து கோவிடுக்கு அப்புறம் குறைஞ்சிட்டே வந்தது. 2022-23 வெறும் 4.9% தான் இருந்தது. இந்த லாஸ்ட் பினான்சியல் இது 5.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஃபினான்ஷியல் லையபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 2019-20 3.8% இருந்தது. இந்த வருஷம் இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 6.1% கடன் வந்து வீட்டு கடன், அதாவது இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த ஹவுஸ் ஹோல்ட்ஸோட கடன் வந்து 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால நெட் சேவிங்ஸும் வெறும் 5.1 கிட்ட தான் இருக்கு. பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க Q4 ப்ராஃபிட் வந்து 10.4% குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் டொமஸ்டிக் பைக் சைடு வந்து அவங்க சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பட் ஆனால் எக்ஸ்போர்ட் சைடு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்தா அவங்க ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 5% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் காரணமா ஸ்டாக் பிரைஸ் வந்து 3% கம்மியா க்ளோஸ் ஆயிருக்கு. 8,607 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட பிஇயும் 32 பிஇ இருக்கு. ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி கம்பேரிட்டிவ் டு அதர் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இதோட பிஇ வந்து ரொம்ப அதிகம். அரௌண்ட் 20 பிஇ இருந்தா இது வந்து நம்ம கன்சிடர் ரேஞ்சுக்குள்ள இருக்கும். பட் ஆனால் இப்போ பிஇ வந்து 32 இருக்கு. இன்னையோட மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து 0.22% குறைஞ்சு 81,451 பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 வந்து 0.33% முடிஞ்சு குறைஞ்சு 24,750 பாயிண்டா முடிஞ்சிருக்கு. கோல்டு வந்து ஒரு 25 ரூபா கிராமுக்கு ஏறி இருக்கு 22 கேரட். நேற்று வந்து 8,895 இருந்தது, இன்னைக்கு வந்து 8,920 இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் நியூஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.